Hello students. Okay, நம்ம ஃபஸ்ட்டு ஒன் ஷாட்டில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். இந்த சாப்டர் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒன் ஷாட்டில் கவர் பண்ண போகிறோம். எவ்வளோ ஸ்பீடாக முடியுதோ அவ்வளோ ஸ்பீடாக நம்ம என்ன செய்யலாம், கவர் பண்ணலாம். ஏன்னா இது ரிவிஷன் அப்படிங்கிறதுனால. ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோப்ஸ் இன் பயாலஜிக்கல் சிஸ்டம். பயாலஜிக்கல் சிஸ்டமில் வந்து எங்கெங்கெல்லாம் மைக்ரோப்ஸ் இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோப்ஸ் தான் வந்து பயாலஜிக்கல் சிஸ்டமுடைய மேஜர் காம்போனன்ட். மேஜர் காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னால் மைக்ரோப்ஸ் தான் என்ன செய்யுது, பயாலஜிக்கல் சிஸ்டமில் நிறைய இருக்குது. நம்ம படிச்சிருப்போம் ஆர்ஹெச் விட்டேக்கருடைய 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அதில் மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா வரும். மொனீராலையும் மைக்ரோப்ஸ் இருக்குது. யூனிசெல்லுலார், ப்ரோகேரியோட்டிக், அது எல்லாமே மைக்ரோப்ஸ் தான். மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்தெந்த ஆர்கனிசம்ஸ் எல்லாம் மைக்ரோஸ்கோப்போட ஹெல்ப்போட பார்க்க முடியுமோ அதுக்கு பேர் தான் மைக்ரோப்ஸ். மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஆர்கனிசம்ஸை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு மைக்ரோஸ்கோப்புடைய ஹெல்ப் வேணும். ஓகேவா? மொனீரா அதுமாதிரி புரோட்டிஸ்டா வந்து மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம்ஸ். ஃபங்கையில் வந்து ஈஸ்ட், அதுவும் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம்ஸ். பிளான்டேல கிங்டமில் வந்து ஸ்மால் மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே என்ன செய்யுது, ப்ரெசண்ட்டாக இருக்குது. அனிமல் கிங்டம்லையும் சில அனிமல்ஸுடைய லைஃப் சைக்கிளில் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது என்ன செய்யுது, ப்ரெசண்ட்டாக இருக்குது. அப்போ எல்லா கிங்டம்லேயுமே என்னது இருக்குது அப்படின்னு சொன்னால் மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதனால தான் வந்து மைக்ரோப்ஸ் வந்து என்னது, மேஜர் காம்போனன்ட் ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம். ஓகே, அதே மாதிரி இது மைக்ரோப்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, நேக்கட் ஐயால் என்ன செய்ய முடியாது, வெறுங்கனால பார்க்க முடியாது. மைக்ரோப்ஸ் வந்து காஸ்மோபாலிட்டன், எல்லா இடத்துலையுமே இருக்கும். நம்ம எங்கே நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இருக்கும், நம்ம எங்கே நினைக்க முடியாதோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே மைக்ரோப்ஸ் என்ன செய்யும், இருக்கும். மைக்ரோப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்லையும் என்ன செய்யும், இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், வால்கானிக் அந்த எரப்ஷனுடைய அந்த மவுத்தில் இருக்கலாம். அதே மாதிரி போலார் ஐஸ் கேப்ஸு, இது எல்லாத்தையும் என்ன செய்யும், இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் ஆர்கி பாக்டீரியா. அதே மாதிரி வைரஸ், வைராய்டு, பிரான்ஸ், இதுவும் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் மைக்ரோப்ஸ் தான். ஓகேவா? இப்போ வைரஸும் பிரானும் ஈக்குவல் சைஸு. இது ரெண்டும் எதோட பெருசாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் வைராய்டோட என்ன செய்யும், பெருசாக இருக்கும். ஓகேவா? அதோடைய சைஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மைக்ரோபியல் காலனிஸ். நம்ம சிங்கிள் மைக்ரோப்ஸ் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் நேக்கட் ஐயால பார்க்க முடியாது. ஆனால் மைக்ரோபியல் காலனிஸ் நம்ம என்ன செய்யலாம், நேக்கட் ஐயால் என்ன செய்யலாம், பார்க்கலாம். நேக்கட் ஐயால் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு கல்ச்சர் மீடியா இருக்குது. அது வந்து என்ன சொல்லுவோம், எதில் போட்டு வச்சிருப்போம், பெட்ரி டிஷ்லனா கல்ச்சர் பிளேட்டில் போட்டு வச்சிருப்போம். இதில் ஒரு இன்விசிபிள் பாக்டீரியா, கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா இருக்குது. ஒரு 8 to 10 hours நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே பாக்டீரியல் காலனி அப்படிங்கிறது என்ன செஞ்சிடும், ஃபார்ம் ஆயிரும். இந்த பாக்டீரியல் காலனி நம்ம வெறுங்கனால என்ன செய்யலாம், பார்க்கலாம். பாக்டீரியா காலனி ஃபார்ம் பண்ணும், ஃபங்கல் காலனி ஃபார்ம் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வைரஸ் என்ன செய்யாது, காலனி ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா? இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாக்டீரியா காலனி ஃபார்ம் பண்ணும், ஃபங்கல் காலனி ஃபார்ம் பண்ணும், வைரஸ் என்ன செய்யாது, காலனி ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் எல்லாமே முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இமேஜ் பாருங்க. இது வந்து ராடு ஷேப்டு பாக்டீரியா. இது வந்து 1500x என்ன செஞ்சிருக்காங்கன்னா மேக்னிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியா. இதுவும் 1500x என்ன செஞ்சிருக்காங்க, மேக்னிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ராடு ஷேப்டு இந்த பாக்டீரியாவை தான் வந்து 50,000x மேக்னிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. 50,000x மேக்னிஃபிகேஷன் பண்ணதுனால இந்த ராடு ஷேப்டு பாக்டீரியாவை தான் 15,000x மேக்னிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 50,000x மேக்னிஃபிகேஷன் பண்ணதுனால நம்மளுக்கு ஃப்ளஜெல்லா அதெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யுது, விசிபிள். அப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ராடு ஷேப்டு பாக்டீரியாவை எவ்வளோ மேக்னிஃபிகேஷன் பண்ணும்போது ஃப்ளஜெல்லா விசிபிளாக இருக்கும். அப்போ வந்து ஆன்சர் வந்து என்னது, 50,000x மேக்னிஃபிகேஷன் பண்ணும்போது ஃப்ளஜெல்லா என்ன விசிபிளாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், எந்த வைரஸ் வந்து பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுமோ, பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ்க்கு பேர் வந்து என்னது, பாக்டீரியோஃபேஜ். ஓகேவா? இந்த பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிறதும் முக்கியம். ஓகேவா? அடுத்தது வந்து இந்த பி டயக்ராம் வந்து அடினோ வைரஸ். இது என்ன செய்யும், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் என்ன செய்யும், காஸ் பண்ணும். ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்சில் இதை லிங்க் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடினோ வைரஸ் வந்து என்ன செய்யும், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். இது வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ். இது வந்து 1 lakh to 1,50,000 என்ன செஞ்சிருக்காங்கன்னா மேக்னிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ். நம்ம வீட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது என்ன செய்யுது, உபயோகப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து கேர்டு மேக்கிங், தயிர் உருவாக்குறதுல மைக்ரோப்ஸ் என்ன செய்யுது, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், ஃபர்ஸ்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேர்ட், கொஞ்சம் தான் நம்ம தயிர் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் மில்கில் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பேர் வந்து ஸ்டார்டர் இல்லைனா இனாக்குலம். தமிழ் என்ன சொல்லுவோம், உர ஊத்துறது அப்படின்னு சொல்லுவோம். பாலில் வந்து கொஞ்சம் கான் தயிரை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பால் என்ன மாறிடும், தயிராக மாறிடும். ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் மில்லியன்ஸ் ஆஃப் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இருக்குது. அதில் எத்தனை இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இருக்குது.
இந்த இந்த ஆசிட் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் மில்குடைய ப்ரோட்டீன், இந்த ப்ரோட்டீன் பேர் வந்து கேசின். இந்த ப்ரோட்டீனை வந்து பார்ஷியலாக என்ன செய்யணும்னா டைஜஸ்ட் பண்ணி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கம்ப்ளீட் டைஜஷன் இல்லை, கொஸ்டினில் கேட்பாங்க, பார்ஷியல் டைஜஷன் பண்ணி கார்டாக என்ன செய்யும் கன்வெர்ட் பண்ணிடுவோம். இல்லைனா இதை கோஆகுலேட் பண்ணி திரைய வச்சு என்ன செய்யணும்னா இதை கார்டாக என்ன செய்யும் கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த மில்க் வந்து கார்டாக கன்வெர்ட் ஆகிறனால என்ன நியூட்ரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் விட்டமின் பி12 என்ன செய்யுது கார்டில் இன்க்ரீஸ் ஆகுது. இதோடைய நேம் வந்து என்னது சைனோகோபாலமின். அதே மாதிரி இந்த கார்டு வந்து டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம கட்டில் க்ரோ ஆகாமல் இருக்கிறது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் தடுக்கிறதுக்கு என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ வந்து மில்க் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுமா இல்லைனா கார்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுமான்னு கேட்டால் கார்டு தான் ஈஸியாக என்ன செய்யும் டைஜஸ்ட் ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பாதி என்ன செஞ்சிருச்சு அந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா டைஜஸ்ட் பண்ணிருச்சு, ரிமைனிங் தான் நம்ம என்ன செய்யணும் டைஜஸ்ட் பண்ணணும். அப்போ கேர்டு தான் என்னது ஈஸிலி டைஜஸ்டபுள் கம்பேர்ட் டு மில்க். அதே மாதிரி கேர்டு தான் மோர் நியூட்ரிஷனல் வேல்யூ கம்பேர்ட் டு மில்க் பிகாஸ் இன்க்ரீஸ் இன் விட்டமின் பி12 இன் கேர்டு. ஓகே, அடுத்து வந்து இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரே ஒரு பாக்டீரியா கிடையாது, இது ஒரு கேட்டகரி ஆஃப் பாக்டீரியா. இதில் வந்து நிறைய பாக்டீரியம் இருக்கும், லைக் லாக்டோபெசிலஸ். பெசிலஸ் அப்படின்னா என்ன ஷேப்பு, ராட் ஷேப்டு பாக்டீரியா. அப்போ கொஸ்டின்ல என்ன கேட்பாங்கன்னா லாக்டோபெசிலஸ்னு டேரெக்டாக கேட்காம ராட் ஷேப்டு பாக்டீரியாவா ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியாவா எந்த பாக்டீரியா வந்து கார்டு மேக்கிங் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து எந்த பாக்டீரியா ஹெல்ப் பண்ணுது, ராட் ஷேப்டு பாக்டீரியா என்ன செய்யுது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாவு டோ மேக்கிங். இட்லி தோசாக்கெல்லாம் நம்ம என்ன பாக்டீரியா யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லியூகனாஸ்டாக் அப்படிங்கிற பாக்டீரியா யூஸ் பண்ணுவோம். பிரெட் உருவாக்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பேக்கர்ஸ் ஈஸ்ட். இது வந்து என்னது சாக்ரோமைசஸ் செர்வியேசியே. இந்த சாக்ரோமைசஸ் செர்வியேசியே தான் வந்து நம்ம ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் யூஸ் பண்ணுவோம். அங்கே வந்து இது பேர் வந்து ப்ரீவர்ஸ் ஈஸ்ட். இது வந்து ஈஸ்ட், இது வந்து பாக்டீரியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பிரெட்டுக்கு வந்து ஈஸ்ட், இட்லி அண்ட் தோசாக்கு பாக்டீரியா. இப்போ இந்த பிரெட்ல வந்து பஃப்ட் அப் அப்பியரன்ஸ் எதனால வருது அப்படின்னு சொன்னா இங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் இருக்குது, அதனால வந்து என்னது வருது பஃப்ட் அப் அப்பியரன்ஸ் என்ன செய்து வருது. இந்த ஃபெர்மெண்டேஷன் பேர் தான் என்னது அப்படின்னு சொன்னா ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். எப்போ வந்து 3 கார்பன் காம்பவுண்டான பைருவேட் வந்து C2H5OH ஆகும் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். இந்த ஃபெர்மெண்டேஷன்ல ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன்ல. ஓகே, இது வந்து உங்களுக்கு பாட்னி பார்ட்ல வரும், நம்ம அங்க என்ன செய்வோம் டீட்டெயிலாக படிப்போம். அடுத்து வந்து டாடி அண்ட் சீஸ் மேக்கிங். டாடி அப்படின்னு சொன்னால் கல், சீஸ் அப்படின்னு சொன்னால் பாலாடை என்ன செய்யறது நம்ம உருவாக்குறது. கல் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க். இது வந்து பாம் சாப்லேருந்து என்ன செய்வாங்கன்னா எடுப்பாங்க. அதே மாதிரி வேற இதெல்லாம் ஃபெர்மெண்டேஷன் பண்ணலாம், ஃபிஷ்ஷு, சோயாபீன், பேம்பு இதெல்லாம் என்ன செய்யலாம் ஃபெர்மெண்டேஷன் பண்ணலாம். இதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி டோஃபு, சூஃபு, டெம்பா அப்படிங்கிற ஃபுட்லாம் நம்ம என்ன செய்யலாம் ஃபார்ம் பண்ணலாம். சரி, ஓல்டஸ்ட் ஃபுட் ஐட்டம் மேட் பை மைக்ரோப்ஸ் எது அப்படின்னு சொன்னால் சீஸ் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தயிர்னு ஆன்சர் போட்டக்கூடாது. ஓல்டஸ்ட் ஃபுட் ஐட்டம் வந்து எது மேக் பண்ணது வந்து எது மைக்ரோப்ஸால சீஸ் தான் என்ன செஞ்சாங்க ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க மேக் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீஸ் இருக்குது, ஒன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர் அண்ட் ஸ்மெல்ஸ் எல்லாமே என்ன செய்ய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விஸ் சீஸ் இருக்குது, ஓகேவா. இதில் வந்து பெரிய பெரிய ஹோல்ஸ் என்ன செய்ய இருக்கும். நீங்கள் எதை பார்த்துருப்பீங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரியில் என்ன செஞ்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கும். எதனால, கார்பன் டை ஆக்சைடுடைய ரிலீஸ்னால. இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பாக்டீரியா வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரோபினாய் பாக்டீரியம் ஷர்மானி. நேம்லேயே இருக்குது பாக்டீரியம். இது வந்து என்னது ஸ்விஸ் சீஸ் வந்து யார் ரெடி பண்ணுறா, பாக்டீரியா என்ன செய்து ரெடி பண்ணுது. நேம் வந்து என்னது ப்ரோபினாய் பாக்டீரியம் ஷர்மானி. அடுத்து ராக்ஃபோர்ட் சீஸ் வந்து யார் ரெடி பண்ணுறா, பெனிசிலியம் ராக்ஃபோர்ட்டி. இது வந்து ஒரு ஃபங்கை. அடுத்து காமம்பர்ட் சீஸ் வந்து யார் ரெடி பண்ணுறா, பெனிசிலியம் காமம்பர்ட்டி. இதுவும் வந்து என்னது ஒரு ஃபங்கஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட வந்து மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து என்னது மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சில பொருளை வந்து எப்போவுமே நம்ம பெரிய அளவில் லார்ஜ் குவான்டிட்டிஸில் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பெரிய பெரிய வெசல்ஸ் தேவை, பாத்திரங்கள் தேவை. அதுக்கு பேர் தான் என்னது ஃபெர்மெண்டார்ஸ். இது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும், 100 to 1000 லிட்டர் வால்யூம் இருக்கும். நம்ம லார்ஜ் குவான்டிட்டிஸில் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் ரெடி பண்ணுறோம். இது வந்து எதுலேருந்து, ஃபெர்மெண்டிங் சீரியல்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ்லேருந்து என்ன செய்கிறாங்க ரெடி பண்ணுறாங்க. இப்போதைக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஆல்கஹாலிக் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஆல்கஹாலிக் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஈஸ்ட் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் ப்ரீவர்ஸ் ஈஸ்ட். இதுக்கு நேம் வந்து என்னது சாக்ரோமைசஸ் செர்விசியே. இதே பிரெட் மேக்கிங்கில் இந்த சேம் ஈஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க, பேர் வந்து பேக்கர்ஸ் ஈஸ்ட். இப்போ வித்தவுட் டிஸ்டிலேஷன் ரெடி பண்ணக்கூடிய 2 ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் பீர் அண்ட் ஒயின். இதில் ஆல்கஹாலிக் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். வித் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸோடு ரெடி பண்ணக்கூடிய ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் வந்து ரம், விஸ்கி, பிராண்டி. ஓகே, அடுத்து வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். இதுவும் வந்து எது கீழே வருது அப்படின்னு சொன்னால் மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் கீழே வருது ஆன்டிபயோட்டிக்ஸ். இது வந்து ஒரு செரண்டிபிட்டியான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். செரண்டிபிட்டி அப்படின்னு சொன்னால்
நம்ம ஏதோ ஒன்று கண்டுபிடிக்காண்டு இன்வால்வ் ஆகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு வேற ஏதோ ஒன்று செய்து கிடைக்குது. சரி, ஃபர்ஸ்ட் இதோடைய ஃபேக்ட் எல்லாம் பார்த்துடலாம், அடுத்து நம்ம பார்க்கலாம். இது வந்து யார் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னு சொன்னா, அலெக்சாண்டர் ஃபிளெமிங் என்ன செஞ்சாரு, இது ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாரு. 20ஆம் நூற்றாண்டுல பெரிய டிஸ்கவரி வந்து என்னது அப்படின்னு சொன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். உலகப்போர், 2ஆம் உலகப்போர்ல சோல்ஜர்ஸ், அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க. இதோடைய முழு திறனை, ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து செயின் அண்ட் ஃப்ளோரே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதனால 1945ல இந்த 3 பேருக்கும் என்ன கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நோபல் பரிசு என்ன செஞ்சபடி கொடுக்கப்பட்டுச்சு. சரி, இவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியால ரிசர்ச் பண்ணிருக்காரு. ஒரு நாள் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இவர் வந்து இந்த பெட்ரி டிஷ்ஷை ஒழுங்கா வாஷ் பண்ணாம சம்திங் ஏதோ என்ன செஞ்சாரு, வச்சுட்டு போயிடுறாரு. வச்சுட்டு போயிட்டு மறுநாள் காலைல வந்து பார்க்கும்போது இங்க வந்து ஒரு மோல்டு என்ன செய்யுது, ஆக்சுவலா இது வந்து கிரீன் மோல்டு. நான் இங்க ரெட் கலர் டயக்ராம் கொடுத்துருக்கேன், ரெட் கிடையாது, வந்து ஒரு கிரீன் மோல்டு, கிரீன் ஃபங்கஸ் என்ன செய்யுது, க்ரோ ஆகுது. இதை சுத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா க்ரோ ஆகல, ஆனா கொஞ்சம் தூரத்துல என்ன செய்யுது, க்ரோ ஆகுது. அப்ப இவர் என்ன சொன்னாரு, இந்த ஃபங்கஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு கெமிக்கல்னால அந்த இடத்துல பாக்டீரியா க்ரோ ஆக மாட்டிருக்குது. நல்லா கவனிங்க, இந்த ஃபங்கஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்னால அதை சுத்தி என்ன க்ரோ ஆக மாட்டிருக்குது, பாக்டீரியா க்ரோ ஆக மாட்டிருக்குது. அப்போ இந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் பாக்டீரியாவுடைய growth என்ன செய்து இன்ஹிபிட் பண்ணுது. ஓகேவா? அதனாலதான் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி அப்படிங்கிறது என்னது, அகெயின்ஸ்ட், பயோ அப்படிங்கிறது லைஃப். எதுடைய லைஃப்க்கு அகெயின்ஸ்ட், பாக்டீரியாவுடைய லைஃப்க்கு அகெயின்ஸ்ட். ஏன் பாக்டீரியாவுடைய லைஃப் அகெயின்ஸ்ட், இந்த ஃபங்கஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்னால இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியம் க்ரோ ஆக மாட்டிருக்குது. அப்ப அகெயின்ஸ்ட் லைஃப் ஃபார் யாரு, பாக்டீரியா. ஆனா நம்மளுக்கு வந்து ப்ரோ லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடியில ஏதாவது ஒரு பாக்டீரியா க்ரோ ஆகுது, நம்ம பாடியில பேத்தோஜெனிக் பாக்டீரியா க்ரோ ஆகுறது தடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபங்கஸ் ஐடென்டிஃபை பண்ண கெமிக்கல் நம்ம பாடியில போட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாடியில பாக்டீரியா க்ரோ ஆகாது. நம்மளுக்கு ப்ரோ லைஃப், ஆனா அந்த பாக்டீரியாவுடைய க்ரோத்துக்கு இது வந்து என்னது, அகெயின்ஸ்ட் த லைஃப். ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் என்ன டிஸ்கவர் பண்ணாங்க, பெனிசிலின். இது எந்த ஃபங்கைல எடுத்தாங்க, பெனிசிலியம் நொட்டேட்டம். ஸ்டேட் போர்டில் பெனிசிலியம் கிரைசோஜியம்னு கொடுத்துருக்காங்க, ஆனா என்சிஆர்டி படி பெனிசிலியம் நொட்டேட்டம் தான் எனது ஆன்சர். ஓகே, சரி. ஆன்டிபயோசிஸ் அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை, ஆன்டிபயோட்டிக்ஸ் கிட்ட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கில் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது பேர்ல, அதுக்கு பேர் தான் ஆன்டிபயோசிஸ். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறதுனால நிறைய டைப் ஆஃப் டிசீஸ் காசிங் பாக்டீரியாக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம். இல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பர்டிகுலர் பாக்டீரியாக்கு அகெயின்ஸ்டா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னா அது வந்து நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, அடுத்து ப்ரீபயோட்டிக்ஸ் ஒன்று இருக்குது, ப்ரோபயோட்டிக்ஸ் ஒன்று இருக்குது. இது நம்ம ஸ்டேட் போர்டுடைய கண்டென்ட், நம்மளுக்கு என்சிஆர்டில் இல்லை, ஆனாலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா நம்முடைய கட்ல பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ப்ரீபயோட்டிக்ஸ். பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸே நம்ம கன்சியூம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ப்ரோபயோட்டிக்ஸ். சிம்பிளா ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா கட்ல இருக்கக்கூடிய பெனிஃபிஷியல் ஆர்கானிசம்ஸ்க்கு ஃபுட்டு போட்டா ப்ரீபயோட்டிக்ஸ், பெனிஃபிஷியல் ஆர்கானிசம்ஸே சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ப்ரோபயோட்டிக்ஸ். ஓகே, அடுத்து வந்து ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் அப்படியே நீங்க என்ன செய்யணும், மெமரி பண்ணிக்கணும். சிட்ரிக் ஆசிட் ரெடி பண்ணி தரது அஸ்பர்ஜில்லஸ் நைஜர், அது வந்து ஒரு ஃபங்கை. அசிட்டிக் ஆசிட் வந்து அசிட்டோபாக்டர் அசிட்டி, அது ஒரு பாக்டீரியா. பியூட்டரிக் ஆசிட் வந்து கிளாஸ்ட்ரீடியம் பியூட்டெலிக்கும் பாக்டீரியா. லாக்டிக் ஆசிட் வந்து லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா செய்து ரெடி பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைபேசஸ். லைபேசஸ் என்ன செய்யும், டைஜஸ்ட் லிப்பிட்ஸ் ஆர் ஆயில்ஸ். இது நம்ம எதுல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா டிட்டர்ஜென்ட்ல யூஸ் பண்றோம். நம்ம சோப்பு பவுடர் அதுல டிட்டர்ஜென்ட்ல என்ன செய்யறாங்க, யூஸ் பண்றோம். எதுக்கு, நம்ம க்ளோத்ல உள்ள ஆயில் ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லைபேசஸ் வந்து லிப்பிட்ஸ் என்ன செய்யும், டைஜஸ்ட் பண்ணும், அதாவது ஆயில்ஸை டைஜஸ்ட் பண்ணும். எதுல யூஸ் பண்றாங்க, டிட்டர்ஜென்ட்ல யூஸ் பண்றாங்க. இதோடைய ஃபங்க்ஷன் ஹெல்ப்ஃபுல் என்னது, இதோடைய யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன் எது அப்படின்னு சொன்னா ஆயில் ஸ்டெயின்ஸ் என்ன செய்யும், க்ளோத் என்ன செய்யும், ரிமூவ் பண்ணும். அடுத்து பெக்டினேஸ். பெக்டினேஸ் எதுல யூஸ் பண்றாங்கன்னா பாட்டில்டு ஜூசஸ்ல யூஸ் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா பாட்டில்டு ஜூஸ் கிளியரா ஒரே மாதிரி என்ன செய்யணும் இருக்கணும் அப்படிங்காண்டி பெக்டினேஸ் என்ன செய்யறாங்க, யூஸ் பண்றாங்க. இது என்ன செய்யும், பெக்டின் பெக்டோஸ் என்ன செய்யும், டைஜஸ்ட் பண்ணும். புரோட்டியேஸ் நேம்ல இருக்குது, புரோட்டியேஸ். அப்போ இது என்ன செய்யும், புரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணும். ஏஎஸ்சின்னு முடிஞ்சுன்னா அதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னா என்சைம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெப்டோகைனேஸ். இது நம்ம வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்லயும் படிப்போம். ஓகே, ஸ்ட்ரெப்டோகைனேஸ். இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்படிங்கிறது என்னது, இந்த இது எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியா என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. இது வந்து கிளாட் பஸ்டர், அதாவது பிளட் வெசல்ஸ்க்கு நடுவுல ஏதாவது கிளாட் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, கட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த கட்டியை கரைக்கிறதுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இது என்ன செய்யும், இன்வால்வ் ஆகும். அடுத்து வந்து சைக்ளோஸ்போரின் ஏ. சைக்ளோஸ்போரின் ஏ இது வந்து ஒரு இம்யூனோ சப்ரசிவ் ஏஜென்ட்.
இம்யூனோசப்ரசிவ் ஏஜென்ட் அப்படின்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சே தான் நம்ம பண்றோம். ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சே பண்ணினாலும் பாடியுடைய இம்யூன் சிஸ்டம் அந்த ஆர்கனுக்கு அகெயின்ஸ்டா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இம்யூனிட்டியை கிரியேட் பண்ண பார்க்கும். அந்த இம்யூனிட்டி நம்ம தடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுதான் நம்ம ஆர்கனை மாத்துறோம். அந்த இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணக்கூடிய நம்ம போடுறதுதான் இது சைக்ளோஸ்போரின் ஏ, இம்யூனோசப்ரசிவ் ஏஜென்ட். ஓகேவா? இது எதுல இருந்து எடுக்கிறாங்க? ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் அப்படிங்கிற ஃபங்கைல இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா எடுக்கிறாங்க. இது எப்போ யூஸ் பண்ணுவாங்க? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்போ யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஸ்டாட்டின்ஸ். இது வந்து மொனாஸ்கஸ் புர்புரியஸ் அப்படிங்கிற ஃபங்கைல இருந்து என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க. இது கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன், பாடியில கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன் இந்த ஸ்டாட்டின்ஸ் என்ன செய்யும்? கம்மி பண்ணும். எப்படி கம்மி பண்ணும் அப்படின்னு சொன்னா எந்த என்சைம் வந்து பாடியில கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த என்சைம்னால பாடியில கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன் நடக்குமோ அந்த என்சைமை தடுக்கிறது மூலமா, காம்படிட்டிவா தடுக்கிறது மூலமா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டாட்டின்ஸ் பாடியுடைய கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன் என்ன செய்யும்? கம்மி பண்ணும். ஓகேவா? அடுத்து மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து மைக்ரோப்ஸ் அஸ் ஆர்கானிக் ஆசிடு, பெக்டினேஸ், ஸ்ட்ரெப்டோகைனேஸ், லைபேசஸ் இதெல்லாம் நம்ம செஞ்சாச்சு பார்த்தாச்சு. அடுத்து மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். எப்படி வந்து கழிவுநீர் சுத்திகரிப்புல இந்த நுண்ணுயிரிகள் பயன்படுது. ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா தான் வந்து மேஜர் வேஸ்ட். முனிசிபல் வேஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா சீவேஜ்னு சொல்லுவோம். முனிசிபல் வேஸ்ட் மேஜர் வேஸ்ட் என்னது? ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒண்ணு இருக்கும் ஆர்கானிக் மேட்டர், இன்னொன்று வந்து பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்தரா பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவேன். பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொன்னா டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ். எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்னால, எந்தெந்த உயிரிகள்னால நோய் ஏற்படுத்த முடியுமோ அதுக்கு பேர் தான் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ். பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொன்னா ஆர்கானிசம் விச் காசஸ் டிசீசஸ் இஸ் கால்ட் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ். இப்போ இந்த ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா சீவேஜ்ல இருக்கும். இப்போ இதை நம்ம டைரக்டா ரிவருக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரிவர் என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னா பொல்யூட் ஆகிரும். அதனால நம்ம இதை ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சீவேஜை ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? இதை ரிவருக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரிவர் என்ன செய்யாது? பொல்யூட் ஆகாது. இதுல 2 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பிரைமரி ட்ரீட்மெண்ட், அதுக்கு இன்னொரு நேம் வந்து பிசிக்கல் ட்ரீட்மெண்ட். செகண்ட் ஒன்று வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட், அதுக்கு இன்னொரு நேம் வந்து பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் ட்ரீட்மெண்ட். நல்லா கவனிங்க, முக்கியமானது பிசிக்கல் ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சீவேஜ் என்ன செய்யறோம்? அந்த ஒரு தொட்டியில ஊற்றுறோம். இந்த எந்த தொட்டிக்கு எந்த டேங்குக்கு வந்து நேம் சொல்றோமோ அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஃப்ளோட்டிங் டெப்ரிஸ். இங்க என்ன செய்யுது? மேல கழிவுகள் மிதந்துட்டு இருக்கு. ஃப்ளோட்டிங் டெப்ரிஸ். ஓகேவா? மிதக்கக்கூடிய கழிவுகள். இதுல வந்து ஆர்கானிக் மேட்டர் நிறைய இருக்கும், சாயில் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், சின்ன சின்ன கல்லுகள்லாம் என்ன செய்யும்? இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் ட்ரீட்மெண்ட்ல முதல் இது என்னது அப்படின்னு சொன்னா சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன். சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன். இப்போ இந்த சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன்ல என்னது ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ளோட்டிங் டெப்ரிஸ் என்ன செய்யும்? மிதக்கும். சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, வரிசையா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நெட்டு போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க? வடிகட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த இதுல பாருங்க ஃப்ளோட்டிங் டெப்ரிஸ் என்ன செஞ்சிருச்சு? ரிமூவ் ஆயிருச்சு. அடுத்து செகண்ட் ப்ராசஸ் வந்து செடிமெண்டேஷன். செடிமெண்டேஷன் அப்படின்னு சொன்னா கீழே படிய வருது, அதுக்கு தான் என்னது? செடிமெண்டேஷன். இப்போ இந்த செடிமெண்டேஷன் ப்ராசஸ் வந்து எதுல நடக்கும் அப்படின்னு சொன்னா பிரைமரி செட்டிலிங் டேங்க்ல நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரைமரி செட்டிலிங் டேங்க்ல என்ன செய்யும்? நடக்கும். ஒன்ஸ் வந்து சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த இது லிக்விட் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். எதுக்கு? பிரைமரி செட்டிலிங் டேங்க். பிரைமரி செட்டிலிங் டேங்க்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்ம் ஆகிறது பேரு பிரைமரி ஸ்லட்ஜ். பிரைமரி செட்டிலிங் டேங்க்ல ஃபார்ம் ஆகிறது பேர் வந்து என்னது? பிரைமரி ஸ்லட்ஜ். இந்த பிரைமரி ஸ்லட்ஜ் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல, சாயில் பார்ட்டிகல்ஸ். கல்லு மண்லாம் நம்ம இங்க பார்த்தோமா, இந்த கல்லு மண்லாம் வந்து இங்க வந்து என்ன செய்யுது? கீழே படியமாகுது. எதுல? பிரைமரி செட்டிலிங் டேங்க்ல. பிரைமரி செட்டிலிங் டேங்க்ல என்னது இருக்கும்? பிரைமரி ஸ்லட்ஜ் இருக்கும். அது என்னது? சாயில் பார்ட்டிகல்ஸ். இங்க ரிமைனிங் மேல ஃப்ளோட் ஆக மிதந்துட்டு இருக்குது இல்ல, இது பேர் வந்து பிரைமரி எஃப்ளூவன்ட். இதுக்கு பேர் என்னது? பிரைமரி எஃப்ளூவன்ட். இதுல என்னது நிறைய இருக்கும்? ஆர்கானிக் மேட்டர் நிறைய இருக்கும். என்ன நிறைய இருக்கும்? ஆர்கானிக் மேட்டர் நிறைய இருக்கும். இதோட பிசிக்கல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு. செகண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். என்ன ட்ரீட்மெண்ட்? செகண்டரி ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரைமரி செட்டிலிங் டேங்க்ல உள்ள பிரைமரி எஃப்ளூவன்ட், பிரைமரி செட்டிலிங் டேங்க்ல உள்ள பிரைமரி எஃப்ளூவன்ட்டை எடுத்துட்டு வந்து எங்க போடணும்னா ஏரேஷன் டேங்க்ல போடணும். இந்த டேங்க் பேர் என்னது? ஏரேஷன் டேங்க். பிரைமரி எஃப்ளூவன்ட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பிரைமரி செட்டிலிங் டேங்க் டு ஏரேஷன் டேங்க். ஓகேவா? இப்போ இந்த ஏரேஷன் டேங்க்ல
நம்ம ஆக்சிஜனை கண்டினியூஸாக என்ன செய்யணும், சப்ளை பண்ணணும். ஆக்சிஜனை கண்டினியூஸாக சப்ளை பண்ணணும். இந்த தொட்டி என்ன செய்வாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த பிரைமரி எஃப்ளூவெண்ட்டை மெக்கானிக்கலாக அஜிடேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அஜிடேட் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு மோட்டர் போட்டு அந்த தண்ணியை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தண்ணியில் வந்து துடுப்பு மாதிரி போட்டு என்ன செய்வாங்க, அந்த தண்ணியை சுற்றி விட்டுட்டே இருப்பாங்க. சம்திங் அந்த தொட்டி என்ன செய்வாங்கன்னா, அந்த வாட்டர் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இல்லாமல் வாட்டர் வந்து அஜிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இது எங்கேருந்து சார் ஆட் பண்ணாங்க? நம்ம நெக்ஸ்ட் செட் படிக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியும். ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஏரோபிக் ஹெட்டிரோட்ரோபிக் பாக்டீரியா பிளஸ் ஃபிலமெண்டஸ் ஃபங்கை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏரோபிக் அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜனை யூஸ் பண்ணும். ஹெட்டிரோட்ரோபிக் அப்படின்னு சொன்னால் ஃபுட்டுக்கு இன்னொரு ஆர்கானிசம்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஆட்டோட்ரோபிக் இல்லை, ஹெட்டிரோட்ரோபிக் பாக்டீரியா பிளஸ் ஃபிலமெண்டஸ் ஃபங்கை. இது ரெண்டுமே சேர்ந்து தான் என்னது ஃப்ளாக்ஸ். ஓகேவா? இப்போ உள்ள என்னது இருக்குது, பிரைமரி எஃப்ளூவெண்ட் இருக்குது. பிரைமரி எஃப்ளூவெண்ட் என்னது நிறைய இருக்குது, ஆர்கானிக் மேட்டர் நிறைய இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரைமரி எஃப்ளூவெண்ட் என்ன நிறைய இருக்குது, ஆர்கானிக் மேட்டர் நிறைய இருக்குது. சரி, ஓகே சார், இந்த பிரைமரி எஃப்ளூவெண்ட்டை பிரைமரி செட்டிலிங் டேங்க்ல இருந்து ஏரேஷன் டேங்குக்கு போட்டுட்டோம், ஆக்சிஜன் சப்ளை பண்றோம், ஃப்ளாக்ஸ் போட்டுட்டோம். ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொன்னா ஏரோபிக் ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா பிளஸ் ஃபிலமெண்டஸ் ஃபங்கை. எவ்வளவு நேரத்துக்கு சார் ஏரேஷன் டேங்க்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இங்கதான் ஒரு கான்செப்ட் வருது, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். நல்லா கவனிங்க, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். எப்போ வரைக்கும் வாட்டருடைய பிஓடி லெவல் கம்மி ஆகாதோ, எப்போ வரைக்கும் வாட்டருடைய பிஓடி லெவல் கம்மி ஆகாதோ அப்போ வரைக்கும் அந்த பிரைமரி எஃப்ளூவெண்ட் ஏரேஷன் டேங்க்லேயே தான் இருக்கணும். சரி, இப்போ பிஓடி அப்படின்னு சொன்னா என்னது? இப்போ நல்லா கவனிங்க, இந்த பிரைமரி எஃப்ளூவெண்ட்ல ஆர்கானிக் மேட்டர் நிறைய இருக்குது. பிரைமரி எஃப்ளூவெண்ட்ல ஆர்கானிக் மேட்டர் நிறைய இருக்குது. இங்க நம்ம ஃப்ளாக்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஏரோபிக் ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியாவும் ஃபிலமெண்டஸ் ஃபங்கையும் சேர்ந்தது தான் ஃப்ளாக்ஸ். இந்த ஃப்ளாக்ஸ் நம்ம சப்ளை பண்ணக்கூடிய ஆக்சிஜனை யூஸ் பண்ணும். இந்த ஃப்ளாக்ஸ் நம்ம சப்ளை பண்ணக்கூடிய ஆக்சிஜனை யூஸ் பண்ணி இந்த இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை, ஆர்கானிக் மேட்டரை சாப்பிட ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய ஃப்ளாக்ஸ் நம்ம சப்ளை பண்ணக்கூடிய ஆக்சிஜனை யூஸ் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரை சாப்பிடும். இனிஷியலா ஆர்கானிக் மேட்டர் நிறைய இருக்கும். ஆரம்பத்துல ஆர்கானிக் மேட்டர் நிறைய இருக்கும். ஆர்கானிக் மேட்டர் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃப்ளாக்ஸ் நிறைய ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். எதனால? நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கிறதுனால நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கில் பண்றதுக்கு இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு நிறைய ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம பிஓடி செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய இருக்கும். ஒன்ஸ் அது சாப்பிட்டு 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 மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் முடியும் போது அது ஆக்சிஜன் எடுக்கக்கூடிய இது என்ன செய்யும், கம்மியாகும். அந்த ஃப்ளாக்ஸுக்குடைய ஆக்சிஜனுடைய தேவை என்ன செய்யும், கம்மியாகும். எப்போ வந்து ஃப்ளாக்ஸுடைய ஆக்சிஜனுடைய தேவை நம்ம வச்சிருக்க ஒரு வேல்யூவோட கம்மியாயிருச்சோ அப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா, ஃப்ளாக்ஸ் ஏன் ஆக்சிஜன் கம்மியா எடுக்குது அப்படின்னு சொன்னா அங்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கம்மியாயிருச்சு. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னா வாட்டர் பியூர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னா வாட்டர் பியூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ வந்து எப்போ வந்து வாட்டருடைய பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் கம்மி ஆயிருச்சோ, அதாவது பிரைமரி எஃப்ளூவெண்ட் இப்போ எப்படி மாறிடுச்சு, லெஸ் ஆர்கானிக் மேட்டரா மாறிடுச்சு. இப்போ வந்து ஏரேஷன் டேங்க்ல இருந்து எங்க போடுவோம் அப்படின்னு சொன்னா செட்லிங் டேங்க்ல மாத்துவோம். ஏரேஷன் டேங்க்ல இருந்து செட்லிங் டேங்க் மாத்துவோம். இப்போ செட்லிங் டேங்க்ல நல்லா பாருங்க, பிரைமரி எஃப்ளூவெண்ட் இருக்கும். இப்போ இந்த ஃப்ளாக்ஸ் இங்க என்ன செய்யும், சாப்பிட்டு 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 மல்டிப்ளிகேஷன் க்ரோ ஆயிடும், அப்படிதானே? இப்போ இந்த செட்லிங் டேங்க்ல நேம்ல இருக்குது செட்லிங் டேங்க். இங்க என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அந்த ஃப்ளாக்ஸ் என்ன செய்யும்னா கீழே செட்டில் ஆகும். இந்த ஃப்ளாக்ஸ் என்ன செய்யும், கீழே செட்டில் ஆகும். இதுக்கு பேரு ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். இதுக்கு பேர் என்னது, ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பிரைமரி செட்டிலிங் டேங்க்ல இருக்கக்கூடியது பேர் என்னது, பிரைமரி ஸ்லட்ஜ். ஆனா இந்த வெறும் செட்டிலிங் டேங்க்ல இருக்கக்கூடியது என்னது அப்படின்னு சொன்னா ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். இது வந்து என்னது இருக்கும், ஃப்ளாக்ஸ் இருக்கும். பாட்டம்ல என்னது இருக்கும் அப்படின்னு சொன்னா ஃப்ளாக்ஸ் இருக்கும். இப்போ மேல வந்து என்னது இருக்குது, பிரைமரி எஃப்ளூவெண்ட். இப்போ இது லெஸ் ஆர்கானிக் மேட்டர் ஆயிருச்சு. இப்போதான் நம்ம என்ன செய்வோம்னா டைரக்டா ரிவருக்கு சென்ட் பண்ணிடுவோம். எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து வாட்டர் ட்ரீட் ஆயிருச்சு, இதுல வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கம்மி ஆயிருச்சு. நம்ம டைரக்டா என்ன செய்வோம், ரிவருக்கு சென்ட் பண்ணிடுவோம். இப்போ ரிமைனிங் இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் இதை நம்ம இனாக்குலமா ஏரேஷன் டேங்க்ல போட்டுருவோம். இங்க எப்படி ஃப்ளாக்ஸ் வந்துச்சு தெரியுதா? இந்த ஏரேஷன் டேங்க் எப்படி ஃப்ளாக்ஸ் வந்துச்சு, இந்த செட்லிங் டேங்க்ல உள்ள ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்ல உள்ள கொஞ்சம் ஃப்ளாக்ஸை நம்ம திரும்ப என்ன செய்வோம், இன்னொரு ஒரு ஏரேஷன் டேங்க்ல நம்ம என்ன செய்வோம், போட்டுருவோம். ஆஸ் அ இனாக்குலம் ஆர் ஸ்டார்டர் நம்ம என்ன செய்வோம், போட்டுருவோம். ரிமைனிங் மேஜர் போர்ஷனை அனரோபிக் டைஜஸ்டர்ல கொண்டு போவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்ல வந்து ஏரோபிக் ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம எங்க கொண்டு போறோம், அதை
அனரோபிக் டைஜஸ்டருக்குள்ள கொண்டு போறோம். அனரோபிக் டைஜஸ்டர் அப்படின்னு சொன்னா அங்க ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிஜன் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ஃபிளாக் செல் என்ன செஞ்சிடும், டெத் ஆகிரும். ஃபிளாக் செல் என்ன செஞ்சிடும், டெத் ஆகிரும். இப்போ நம்ம இங்க அனரோபிக் பாக்டீரியா என்ன செய்வோம், ஆட் பண்ணுவோம். இந்த அனரோபிக் பாக்டீரியா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இந்த ஃபிளாக்ஸ் என்ன செய்யும், டைஜஸ்ட் பண்ணுவோம். அந்த டைம்ல தான் பயோகேஸ் என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் ஆகுது. பயோகேஸ் என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பியூர் பயோகேஸ், பியூர் மீத்தேன் என்னைக்குமே ப்ரொடியூஸ் ஆகாது. கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரோஜன் சல்ஃபைடு என்ன செய்யும், சேர்ந்து தான் என்ன செய்யும், ப்ரொடியூஸ் ஆகும். அனரோபிக் டைஜஸ்டர்ல நம்ம என்னது பாக்டீரியா போட்டிருப்போம், அனரோபிக் பாக்டீரியா மெத்தனோஜென்ஸ், மெத்தனோ பாக்டீரியம், ஓகேவா, மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியம் நம்ம என்ன செஞ்சிருப்போம், போட்டிருப்போம். ஓகே, சரி. இப்போ வந்து எனக்கு இன் ஷார்ட்டா சொல்லுங்க சார், என்ன சொன்னீங்கன்னு புரியல அப்படின்னு சொன்னா, ஆர்கானிக் மேட்டர் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் நிறைய இருக்கும். பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னா பொல்யூஷன் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். இதை நம்ம ரிவருக்கு சென்ட் பண்ண முடியாது. ஆர்கானிக் மேட்டர் கம்மியாயிருச்சுன்னா பிஓடி கம்மியாயிரும். பிஓடி கம்மியாயிருச்சுன்னா பொல்யூஷன் லெவல் கம்மியாயிரும். இதை நம்ம என்ன செய்யலாம், டைரக்டா ரிவருக்கு என்ன செய்யலாம், சென்ட் பண்ணலாம். நகரமயமாக்கல் நடக்கிறதுனால, இனத்தொகை அதிகரிக்கிறதுனால கழிவுகள் என்ன செய்யுது, அதிகரிக்குது. ஆனா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், எஸ்டிபி அப்படின்னு சொன்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் என்ன செய்யுது, இல்ல கம்மியா இருக்குது. இதனால மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா கங்கா ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்தாங்க, யமுனா ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்தாங்க 1985ல. இதனால என்ன இந்த பிளான்ல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா மோர் பொல்யூட்டட் வாட்டரை நம்ம லெஸ் பொல்யூட்டடா மாற்றணும். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்டோட நம்பரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா எண்ணிக்கை என்ன செய்யணும், நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க, பிளான் பண்ணாங்க. அடுத்து வந்து மைக்ரோப்ஸ் இன் பயோகேஸ் பிளான்ட். மைக்ரோப்ஸ் இன் பயோகேஸ் பிளான்ட். மைக்ரோப்ஸ் இன் பயோகேஸ் பிளான்ட். இப்போ எப்படி வந்து பயோகேஸ் பிளான்ட் ரன் பண்றோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பயோகேஸ் பிளான்ட்டுக்கு நம்மளுக்கு கோபார் வேணும். கோபார்னா மாட்டு சேனம் வேணும். டங் கேக்ஸ், மாட்டு சாணம் வேணும். இது எங்க கிடைக்கும், நம்மளுக்கு ரூரல் ஏரியால தான் கிடைக்கும். ரூரல் ஏரியால பயோகேஸும் செட் பண்ணலாம், அதுலேயும் ஃபெர்டிலைசரும் நம்ம என்ன செய்யலாம், எடுத்து கொடுக்கலாம். இப்போ கேட்டலுடைய ஃபுட்டு வந்து செலுலோஸ் ரிச் ஃபுட். செலுலோஸ் ரிச் ஃபுட் என்னது, கேட்டலுடைய ஃபுட். கேட்டலுடைய ஸ்டொமக், அதோடைய கட்ல என்னது இருக்கும் அப்படின்னு சொன்னா மெத்தனோஜென்ஸ் இருக்கும். அதாவது மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மெத்தனோ பாக்டீரியா இருக்கும், இல்லைனா ரிமினோகாக்கஸ். இந்த ரெண்டு இது என்ன செய்யும் இருக்கும். இதெல்லாம் எந்த அனிமல்ஸ் கிட்ட இருக்கும் அப்படின்னா ருமினன்ஸ். ருமினன்ஸ் அப்படின்னு சொன்னா அசை போட்டு சாப்பிடக்கூடிய விலங்கினங்கள் கிட்ட, உயிரினங்கள்கிட்ட என்னது இருக்கும் அப்படின்னு சொன்னா அதோடைய குடல்ல மெத்தனோஜென்ஸ் என்ன செய்யும், இருக்கும். இப்போ இப்போ இந்த கேட்டிலுடைய கோபார்ல நம்மளுக்கு செல்லுலோஸும் வரும், மெத்தனோஜென்ஸும் வரும். ஏன் செல்லுலோஸும் வரும், ஏன் மெத்தனோஜென்ஸும் வரும் அப்படின்னு சொன்னா அதோடைய உடம்புலயே என்னது, அதோடைய கட்ல என்னது இருக்குது, மெத்தனோஜென்ஸ் இருக்குது. அப்போ மாட்டு சாணத்துல இருந்து வரும், மெத்தனோஜென்ஸ் வரும். அது வந்து செலுலோஸ் ரிச் ஃபுட்டு சாப்பிடுது. அப்போ மாட்டு சாணத்துல என்னது இருக்கும், செலுலோஸும் இருக்கும். அப்போ கோபார்ல நம்மளுக்கு செலுலோஸும் இருக்குது, மெத்தனோஜென்ஸும் இருக்குது. சிம்பிளா சொல்ல போனா பயோகேஸ் பிளான்ட் அப்படிங்கிறது மாட்டுடைய வயிற்றை நம்ம ரெப்ளிகேட்டா பண்ணியிருக்கோம். ஓகேவா, சரி. இப்போ ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா ஒரு கம்பேரிசன். ஹியூமனுடைய எக்ஸ்கிரீட்டா வந்து நாட் செல்லுலோஸ் ரிச். ஏன்னா நம்ம செல்லுலோஸ் ரிச் ஃபுட் நம்ம என்ன செய்யறது இல்லை, எடுக்கிறது இல்லை. நோ மெத்தனோஜென்ஸ் இன் கட். நம்ம ரூமினன்ஸ் கிடையாது, அசைய போட்டு சாப்பிடக்கூடிய அனிமல் கிடையாது நம்ம. ஓகேவா, நம்ம கட்ல என்ன இருக்கு, மெத்தனோஜென்ஸ் இருக்குது. ஓகேவா, சரி. அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் சப்ஸ்ட்ரேட். நம்ம என்ன தலைப்பொருள் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது பொறுத்து நம்மளுடைய இதுல என்ன வாயு ப்ரொடியூஸ் ஆகும், கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். வீட்டு, ஸ்விஸ் சீஸ், ஃபெர்மெண்டட் பெவரேஜஸ் இது எல்லாத்தையும் என்ன ப்ரொடியூஸ் ஆச்சு, கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆச்சு. ஆனா கோபார்ல மட்டும் தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், மீத்தேன் கேஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ப்ரொடியூஸ் ஆகும். சரி, எப்படி வந்து மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது இன்லெட். இது வந்து என்னது, இன்லெட் தொட்டி. உள்ள வழி, இது வழியாக தான் நம்ம என்ன செய்வோம், மாட்டு சாணத்தையும் தண்ணியும் நம்ம என்ன செய்வோம், போடுவோம். வாட்டர் எக்ஸ்கிரீட்டா, இது வந்து என்னது, இன்லெட். இந்த ரெண்டுக்கு நேம் என்னது அப்படின்னு சொன்னா ஸ்லர்ரி. வாட்டர் எக்ஸ்கிரீட்டா சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்லர்ரின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் அவுட்லெட், இதுல வந்து ஸ்பென்ட் ஸ்லட்ஜ். இங்க முடிஞ்ச என்ன செய்யும், ஸ்லட்ஜ்லாம் என்ன செய்யும், இங்க கலெக்ட் ஆகும். ஓகேவா, சரி. இது வந்து என்னது, டைஜஸ்டர். இங்க வந்து 3 ஸ்டெப் நடந்து மீத்தேன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஃபார்ம் ஆகும். இது வந்து 10 to 15 ஃபீட் எதுல இருக்குன்னா டீப் இன் சாயில். இது வந்து ஒரு கான்கிரீட் டேங்க்ல என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. சரி, இப்போ இங்க மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த ப்ரெஷர்ல இந்த ஃப்ளோட்டிங் டிஸ்க் என்ன செய்யும் அப்படின்னு மேல என்ன செய்யும், ரைஸ் ஆகும். இதுல ஒரு பைப் மூலமா என்ன செய்யும்னா வீட்டுக்கு மீத்தேன் கேஸ் என்ன செய்யும், சப்ளை ஆகும். அகெயின் இங்கேயும் பியூர் மீத்தேன் கேஸ் என்ன செய்ய ஃபார்ம் ஆகாது, நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ரிமைனிங் ஸ்லட்ஜ் இருக்குது இல்லை, நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா
ஃபெர்டிலைசர். ஏன் அப்படின்னு சொன்னா இது என்னதுதான் மாட்டு சாணம். அதனால திரும்ப என்ன செய்வாங்கன்னா அதை ஃபெர்டிலைசருக்கு என்ன செய்வாங்கன்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே. இப்போ கோபார்ல இருந்து எப்படி நம்மளுக்கு பயோகேஸ் கிடைக்குது? இது எங்க நடக்குது? இந்த 3 ரியாக்ஷனும் டைஜஸ்டார்ல நடக்குது. இந்த இடத்துல என்ன செய்யுது? இந்த டைஜஸ்டார்ல என்ன செய்யுது? நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சொலிபிளைசேஷன். கோபார் எக்ஸ்கிரீட்டால கோபார் மாட்டுச்சாணத்துல செலுலோஸ் நிறைய இருக்கும், ஹெமிசெலுலோஸ் இருக்கும், லிப்பிட்ஸ் இதே மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதை வந்து டீகம்போசர் மைக்ரோப் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா சிம்பிள் காம்பவுண்டா மாற்றும். அதுக்கப்புறம் அசிட்டோஜெனிசிஸ். இது வந்து என்ன ஸ்டெப்பு? அசிட்டோஜெனிசிஸ். இந்த சிம்பிள் காம்பவுண்டை வந்து மைக்ரோப்ஸ் எதா மாற்றும் அப்படின்னு சொன்னா அசிட்டிக் ஆசிடா எதா மாற்றும்? அசிட்டிக் ஆசிடா மாற்றும். அசிட்டிக் ஆசிடை வந்து மெத்தனோஜெனிசிஸ் தேர்ட் ஸ்டெப்பு போகும். இந்த இதை வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடியது அசிட்டிக் ஆசிடை மீத்தேனா கன்வெர்ட் பண்ணக்கூடியது என்னது அப்படின்னு சொன்னா மெத்தனோஜென்ஸ், இல்லைன்னா என்னது மெத்தனோ பாக்டீரியம். இங்க பியூர் மீத்தேன் மட்டும் என்ன செய்யாது? ப்ரொடியூஸ் ஆகாது. கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு சேர்ந்து என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பயோகேஸ் பிளான்ட்ல பியூர் மீத்தேன் ப்ரொடியூஸ் ஆகாது. மீத்தேனோட கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜன் சல்ஃபைடும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி தான் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல உள்ள அனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்லையும் அனரோபிக் டைஜஸ்டர்லையும் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு சேர்ந்து தான் என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. சரி, இந்தியாவில் வந்து இந்த பயோகேஸ் பிளான்ட்டை வந்து யார் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டெக்னிக்கை டெவலப் பண்ணாங்க. ஐஆர்ஐ இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. என்சிஆரோட இமேஜ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. சரி, அடுத்து மைக்ரோப்ஸ் யூஸ்ட் அஸ் அ பயோ ஃபெர்டிலைசர். மைக்ரோப்ஸ் வந்து அதாவது நுண்ணுயிரிகளை நம்ம எப்படி உயிரி உரமாக என்ன செய்கிறோம்? யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெஸ்டிசைடு, இன்செக்டிசைட்லாம் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் சாயிலில் ஒன்று சேரும். இதெல்லாம் நம்முடைய கிராப்பில் பிளான்ஸில் என்ட்ரு ஆகும். இதனால நம்ம சாயிலுடைய ஃபெர்டிலிட்டி என்ன செய்யும்? குறையும். சாயில் வந்து மலட்டுத்தன்மை உண்டாகும். இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிமினேஷன் பண்ண தெரியாது. அதாவது எந்த ஆர்கானிசம்ஸ் நம்ம அஃபெக்ட் பண்ணும், எந்த ஆர்கானிசம்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன செய்ய வேறுபடுத்தி பார்க்க தெரியாது. நோ டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் டார்கெட் அண்ட் நான் டார்கெட். இது நம்மளுடைய இன்செக்ட் பெஸ்ட் என்ன செய்யணும்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம். இதனால இதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ப்ரெடேட்டர்ஸ், இதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸும் என்ன செஞ்சோம்னா கம்ப்ளீட்டாக அந்த இதில் என்ன செஞ்சிடும்? ரிமூவ் ஆகிரும். அதனால நம்ம எதுக்கு மூவ் ஆகணும்? ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஷிஃப்ட் ஆகணும். ஆர்கானிக் ஃபார்மிங் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவோம். அதில் ஃபங்கை, ப்ளூ கிரீன் ஆல்கே, பாக்டீரியா இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? யூஸ் பண்ணுவோம். ஃபங்கை என்ன செய்யும்? உங்களுக்கு வாட்டர் அண்ட் மினரல் அப்சார்ப்ஷன் ஹெல்ப் பண்ணும். ப்ளூ கிரீன் ஆல்கேயும் பாக்டீரியாவும் சாயிலுடைய நைட்ரஜன் கண்டென்ட் என்ன செய்யும்? இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி விஷயம் பார்ப்போம். சரி, இப்போ பாக்டீரியாவில் வந்து சிம்பயாட்டிக் பாக்டீரியா இருக்குது. எக்ஸாம்பிள் ரைசோபியம். இது வந்து எங்கே இருக்கும்? ரூட் ஆஃப் லெக்யூமினஸ் பிளான்ட்ல இருக்கும். இது ரூட் ஆஃப் லெக்யூமினஸ் பிளான்ட்ல நைட்ரோஜன் ஃபிக்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஃப்ராங்கியா. இது ரூட் ஆஃப் நான் லெக்யூமினஸ் பிளான்ட்ல நைட்ரோஜன் ஃபிக்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ரெண்டும் அனரோபிக் கண்டிஷனில் தான் என்ன செய்யும்? ஒர்க் பண்ணும். ஃப்ரீ லிவிங் நைட்ரோஜன் ஃபிக்சிங் பாக்டீரியாக்கு எக்ஸாம்பிள் வந்து அசட்டோபாக்டர், ஆசோஸ்பைரில்லம். சைனோ பாக்டீரியாக்கு இன்னொரு நேம் தான் ப்ளூ கிரீன் ஆல்கே, இல்லைனா ப்ளூ கிரீன் ஆல்கேக்கு இன்னொரு நேம் தான் சைனோ பாக்டீரியா. இதுக்கு எக்ஸாம்பிள் நாஸ்டாக் அனபினா. இதுவும் நைட்ரோஜன் ஃபிக்சேஷனுக்கு என்ன செய்யும்? ஹெல்ப் பண்ணும். இது வந்து சாயிலுடைய நியூட்ரியன் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், சாயிலுடைய ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து பேடி ஃபீல்ட்ஸ்ல என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு வேற எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஆசிலோட்டோரியா, ஆலோவசியா. ஓகே. அடுத்தது ஃபங்கை வந்து எப்படி இது வந்து பயோ ஃபெர்டிலைசர் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி வந்து நம்ம வந்து லைக்கன்ஸ் படிச்சிருப்போமோ அதே மாதிரி சிம்பியாட்டிக் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, மைக்கோரைசா. மைக்கோரைசா அப்படிங்கிறது சிம்பியாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கை அண்ட் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ். அதாவது ஹையர் பிளான்ட்டுடைய வேர்களுக்கும் ஃபங்கஸுக்கும் பூஞ்சைகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மைக்கோரைசா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஹையர் பிளான்ட். இந்த ஹையர் பிளான்ட்டுடைய ரூட்ல என்னது இருக்குது? இந்த ஒயலட் கலர்ல இருக்கிறது தான் என்னது? ஃபங்கஸ். ஓகே. அந்த ஃபங்கஸ் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ரூட் கவர், அதாவது சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூட் வந்து இங்க வரைக்கும் தான் வருது, ஆனா ஃபங்கஸ் வந்து இங்க வரைக்கும் இருக்குது. அப்போ இங்க இருக்கக்கூடிய வாட்டரை என்ன செய்ய முடியும்? ஃபங்கஸ் அப்சார்ப் பண்ணிச்சுன்னா அது பிளான்ட்டுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். அதுமாதிரி இங்க இருக்கக்கூடிய வாட்டரு, இங்க இருக்கக்கூடிய மினரல் அப்சார்ப்ஷன், மெயினா பாஸ்பரஸ் அப்சார்ப்ஷன்ல யார் ஹெல்ப் பண்ணுவா? ஃபங்கஸ் என்ன செய்ய ஹெல்ப் பண்ணும். அது இப்போ ஃபங்கஸே ஒரு பேத்தோஜன். இதுவே ரூட்ல இருக்கனால அதர் பேத்தோஜன்ஸ் என்ன செய்யாது? ரூட் வந்து என்ன செய்யாது? அஃபெக்ட் பண்ணாது. இதனால பிளான்ட் என்ன செய்யுது? ப்ரொடெக்ட் ஆகுது. இப்போ பிளான்ட்டை வந்து ஃபங்கஸ் வந்து பஞ்சம் ஏற்படும் போது, இந்த சாயில் வந்து சலினிட்டி உப்புத்தன்மை கூடும் போது இந்த பிளான்ட்டை வந்து இந்த ஃபங்கஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். இது பிளான்ட்டோடைய ஓவரால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ல இந்த ஃபங்கஸ் என்ன செய்யும்? ஹெல்ப் பண்ணும். இதோடைய ஜீனஸ் என்னது அப்படின்னு சொன்னா ஜீனஸ் குளோமஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்த ஜீனஸ் குளோமஸ் தான் என்ன செய்யுது, இந்த ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ் என்ன செய்யுது இருக்குது. அடுத்து மைக்ரோப்ஸ் யூஸ்ட் அஸ் அ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸா மைக்ரோப்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஊர்ல வந்து கொசு மருந்து அடிக்கிறான். எதுக்கு அகேன்ஸ்ட் அடிக்கிறான்? கொசுக்கு அகேன்ஸ்ட் அடிக்கிறான். அது வந்து என்னது, வெறும் கெமிக்கல். ஓகேவா? ஆனா மைக்ரோப்ஸை வந்து எப்படி, நுண்ணுயிரிகளை நம்ம எப்படி வந்து உயிரி கட்டுப்பாடா நம்ம என்ன செய்யறது, யூஸ் பண்றது. யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனிசம் டு கண்ட்ரோல் இன்செக்ட் ஆர் பெஸ்ட். உங்களுக்கு பெஸ்ட் இன்செக்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு பயாலஜிக்கல் ஆர்கனிசம்ஸை யூஸ் பண்ணும். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்? பொல்யூஷன் கிடையாது, நான் டார்கெட் ஆர்கனிசம்ஸ் என்ன செய்யாது, அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி இது நம்ம எந்த இன்செக்ட்டுக்கு அகேன்ஸ்டா போறோமோ அதை கம்ப்ளீட்டா என்ன செய்யாது, எராடிகேட்டும் பண்ணாது. அதனால அதை நம்பி இருக்கக்கூடிய பாராசைட் பிரெடேட்டர்ஸ் என்ன செய்யும், சர்வைவ் ஆகும். இது வந்து பாப்புலேஷன் மட்டும் தான் என்ன செய்யும், கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், கொசுக்கு அகேன்ஸ்ட் நம்ம ஏதாவது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கொசுடைய பாப்புலேஷன் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுமே தவிர மொத்த கொசுவும் என்ன செஞ்சிடாது, ஒழிச்சிடாது. அதே மாதிரி இது இப்போ நம்ம பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி இதெல்லாம் சார்ந்து இருக்கிறத நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்மளுடைய டிபெண்டன்ஸ் என்ன செஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, அதான் வந்து இந்த இதுல டீட்டெயிலாக இங்கே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் அதை உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், ஷார்ட்டாக எடுத்து சொல்லிட்டேன். ஓகே, இப்போ டேரக்டாக நம்ம பார்த்துடலாம். லேடி பேர்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரு பூச்சி இருக்குது. ஓகே, இது வந்து பீட்டில் வித் ரெட் அண்ட் பிளாக் மார்க்கிங்ஸ். இந்த லேடி பேர்டுக்கு மேலே வந்து ஒரு 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 பூச்சி, இது வந்து ரெட்டும் பிளாக் மார்க்கிங்ஸ் என்ன செய்யும் இருக்கும். ஓகேவா? அடுத்து டிராகன் ஃபிளைஸ். இப்போ இந்த லேடி பேர்டை வந்து எதுக்கு இப்போ வந்து அஃபிக்ஸ், அதாவது செதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ்ல. இது வந்து இதுக்கு அகெயின்ஸ்டா நம்ம எதை யூஸ் பண்ணோம்னா லேடி பேர்ட் யூஸ் பண்ணுவோம். அஃபிக்ஸ் உடைய பாப்புலேஷன் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம லேடி பேர்டை விட்டோம்னா போதும், அஃபிக்ஸ் உடைய பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆயிடும். மஸ்கிட்டோ உடைய பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம எது யூஸ் பண்ணணும், டிராகன் ஃபிளைஸ் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். சரி, இப்போ அடுத்த ஒன்று இருக்குது, பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர். என்னது? பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர். சரி, நல்லா கவனிங்க. பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸ் இருக்கு. ஓகே, சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் பிளான்ட் இருந்துச்சு. என்னது இருந்துச்சு? காட்டன் பிளான்ட். இப்போ இந்த காட்டன் பிளான்ட்ல வந்து பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், இதை நம்ம ஷார்ட் ஃபார்மா பிடி நம்ம என்ன செய்வோம், எழுதுவோம். ஓகேவா? இந்த பெசிலஸ், இந்த பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸ் என்ன செஞ்சு அப்படின்னு சொன்னா காட்டன் பிளான்ட்டை ரொம்ப அதிகமாக என்ன செஞ்சுச்சுன்னா அஃபெக்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. அதனால பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு காஃபி பாக்கெட் மாதிரி அது என்ன செய்யும், ஸ்போர்ஸாக கிடைக்கும். இதை நம்ம வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் ஸ்ப்ரே பண்றதுனால அதுல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்னால அந்த பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர் என்ன செஞ்சிருச்சு, இறந்துகிட்டு இருந்துச்சு. அதனால இது என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவா இருக்குது. இது என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இது இந்த பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்ல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுதோ, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மெத்தட் மூலமா அதுல வந்து எந்த ஜீன் வந்து டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை என்ன செஞ்சுட்டாங்கன்னா பிளான்ட்டுக்குள்ளேயே டேரக்டா என்ன செஞ்சுட்டாங்க, பிளான்டோட ஜீன்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க, இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய தேவையில்ல, அந்த சாச்செட் வாங்கி மிக்ஸ் பண்ணி வாட்டர் மூலமா என்ன செய்ய தேவையில்ல, அடிக்க தேவையில்லை. டேரக்டா அதுவே என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னா டேரக்டா அதுவே என்ன செஞ்சிடும், செத்துரும். ஓகேவா? இதான் சிம்பிளா இங்க சொல்லியிருக்கிறது. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? இப்போ எந்த பிளான்ஸ்க்குலாம் வந்து அந்த பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் கொடுத்தாங்களோ அது பேர் தான் வந்து பிடி காட்டன். அதே மாதிரி ஒரு இன்னொரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் இருக்குது. அதுக்கு வந்து என்னது அப்படின்னு சொன்னா ட்ரைகோடெர்மா ஃபங்கஸ். அது வந்து என்னது ஃபங்கஸ்? ட்ரைகோடெர்மா. இது வந்து ஒரு ஃப்ரீ லிவிங் ஃபங்கை. இது வந்து ரூட்டுடைய ஈகோ சிஸ்டம்ல, நிறைய பிளான்டோடைய ரூட்டுடைய ஈகோ சிஸ்டம்ல இருக்கும். இது இருந்தது அப்படின்னு சொன்னா மற்ற பேத்தோஜன்ஸ் என்ன செய்யாது அப்படின்னு சொன்னா அந்த பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணாது. அடுத்து ஒரு இருக்குது பேக்குலோ வைரஸ். இது வந்து என்னது? ஒரு வைரஸ். இது வந்து இன்செக்ட்ஸை மட்டும் என்ன செய்யும், பேக்லோ வைரஸஸ் ஆர் பேத்தோஜன் தட் அட்டாக் இன்செக்ட்ஸ். இது என்ன செய்யும்னா இன்செக்ட்ஸை மட்டும், எந்தெந்த இன்செக்ட்ஸை மட்டும், ஒரு குறிப்பிட்ட இன்செக்டை மட்டும் என்ன செய்யும், அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? அதுமாதிரி சில ஆர்த்ரோபோட்ஸை என்ன செய்யும், அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த மெஜாரிட்டி ஆஃப் பேக்லோ வைரஸஸ் வந்து நம்ம என்ன செய்யறோம், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸா யூஸ் பண்றோம். அதுலயும் எந்த ஜீனஸ் அப்படின்னு சொன்னா நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ் அப்படிங்கிற ஜீனஸ் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸா நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். இந்த நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ் அப்படிங்கிறது ஸ்பீஷியஸ் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொன்னா பர்டிகுலர் இன்செக்டுடைய ஸ்பீஷியஸை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும், வேற எந்த ஸ்பீஷியஸ் என்ன செய்யாது, அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? அது மாதிரி நேரோ ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைடல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ் போட்டோம்னா நிறைய பூச்சி செத்துரும். ஆனா நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பூச்சிகள் மட்டும் தான் என்ன செய்யும், சாகும். ஒரே ஒரு பூச்சி மட்டும் தான் என்ன செய்யும், சாகும். அதான் வந்து என்னது, நேரோ ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைடல் அப்ளிகேஷன்ஸ் என்ன செய்யுது, ஸ்பீஷிஸ் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கும், நேரோ ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைடல் அப்ளிகேஷன் என்ன செய்யும் இருக்கும். இதனால இந்த நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ் யூஸ் பண்றதுனால பிளான்ஸுக்கோ, மேமல்ஸுக்கோ, பேட்ஸுக்கோ, ஃபிஷ்ஷுக்கோ
ஏன் நான் டார்கெட் இன்செக்ட்ஸ் கூட எந்த ஒரு அஃபெக்டும் என்ன செய்யாது கிடையாது. அதனால இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல நம்ம என்னது யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ் பேக்லோ வைரஸ் நம்ம என்ன செய்றோம் யூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்தது இது சம்மரி. எல்லா மைக்ரோப்ஸும் என்ன கிடையாது பேத்தோஜெனிக் கிடையாது. நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான மைக்ரோப்ஸும் என்ன செய்யுது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா கர்டு மேக்கிங் ஹெல்ப் பண்ணுது. சாக்கரோமைசஸ் செர்வீசியா வந்து பிரெட் மேக்கிங்க்கு ஆல்கஹாலிக் பெவரேஜஸ்க்கு யூஸ் பண்ணுது. லாக்டிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் வந்து அசிட்டோபாக்டர் அசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி தருது. பெனிசிலின் நம்ம பார்த்தோம். அதோட என்ன ஃபங்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது பெனிசிலியம் நொட்டேட்டம் பெனிசிலியம் கிரைசோஜினம். அதுமாதிரி சில ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவும் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல அதை பற்றி படிப்போம். ஓகே. மெத்தனோஜென்ஸ் வந்து என்னது மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியா. இது வந்து பயோகேஸ்லையும் ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து அனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டில் நம்மளுக்கு என்ன செய்யுது ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இதோட வந்து நம்மளுக்கு என்னது முடியுது அப்படின்னு சொன்னா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் சாப்டர் என்ன செய்யுது முடியுது. தேங்க்யூ.